அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 2 வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மற்றொரு நடைமுறை. நேபாளத்துக்கான விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முக்கிய அறிவிப்பு. சம்பத் மெனம்பேரிக்கு சொந்தமான கார் கண்டுபிடிப்பு விசாரணையில் வெளியான தகவல். யாழில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து 5 பேருக்கு நேர்ந்த கதி. முன்னாள் தளபதி அட்மிரல் நிசாந்த உலகை தின்ன தொடர்ந்து விளக்கமறியலில். இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை. வெள்ளவாய விபத்து, பேருந்து உரிமையாளருக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. வெளிக்கந்தையில் கராஜில் இருந்து 40 தோட்டாக்கள் கைப்பற்றல். கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. தொடர்வென விரிவான செய்திகள். அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்கான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்று அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்று பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து இடம்பெற்று வரும் போராட்டத்தை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நேற்று இரவு 10 மணி முதல் நாட்டின் இராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நேபாள இராணுவம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாள இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில குழுக்கள் நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை, தீ வைப்பு மற்றும் சொத்துக்களை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக ஆரம்பமான இந்த போராட்டத்தினால் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. PL மெனம்பேரியின் சகோதரர் சம்பத் மெனம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கார் நேற்று எம்பிலிப்பட்டி காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எம்பிலிப்பட்டி புதிய நகரத்தில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையத்தில் இருந்து குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளரிடம் விசாரணை செய்த போது ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு வந்த காரை இங்கு விட்டுவிட்டு சம்பத் மெனம்பேரியிடம் கொடுக்குமாறு கூறி சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கேகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கி 2 கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மெனம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் PL மெனம்பேரியின் சகோதரர் சம்பத் மெனம்பேரியின் கட்சி உறுப்புரிமையை நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் காங்கேசந்துறை வீதியில் இன்றைய தினம் 3 உந்துருளிகளும் துவிச்சக்கர வண்டியொன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியொன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த உந்துருளியுடன் மோதியது. பின்னர் அந்த உந்துருளி நிலைகுலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர்த்திசையில் வந்த 2 உந்துருளிகளின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கியவர்களில் 5 பேர் காயங்களுக்குள்ளாகி தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் நிசாந்த உலகை தின்னவை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போல்ககவெல்ல நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை காலியல்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனேகொட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கனேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய இளைஞரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த இளைஞர்களுக்கும் மற்றொரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் எல்பட்டிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வெள்ளவாயுவில் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விபத்துக்குள்ளான பேருந்தை சரியாக பராமரிக்காத காரணத்திற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராவண எல்ல வனப்பகுதியில் கடந்த வியாழக்கிழமை 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த பேருந்தில் இருந்த 34 பேரில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 18 பேர் காயமடைந்ததாகவும் ஒரு பயணி காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். தங்காளி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற குறித்த தனியார் சுற்றுலா பேருந்து நுவரெலியாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சொகுசு காரில் மோதி பள்ளத்தாக்கில் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை வெலிகந்தை நாமல்கம பகுதியில் உள்ள வீடொன்றின் கராச்சுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 40 தோட்டாக்கள் வெலிகந்தை போலீசாரினால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. வெலிகந்தை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த கராஜின் உரிமையாளர் 5 வருடங்களுக்கு முன்னர் இந்த கராஜை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்து பிரதேசத்தை விட்டு சென்றுள்ளார் என்றும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெலிகந்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் அல்லது மாலை வேளையில் மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.